ஸ்டாலின் அரசுக்கு ஆணவ கொலைகளை தடுக்க துப்பில்லை. அந்த கொலைகளுக்கு காரணம் ராமபிரானா, சனாதன தர்மமா என்று ஆவேசமாக கேட்டார் தமிழிசை. ஸ்டாலின் அரசுக்கு ஆணவ கொலைகளை தடுக்க துப்பில்லை. ஆணவ கொலைக்கு காரணம் சனாதன தர்மமா, ராமனா? உத்தரகாண்டம் ஒரிஜினல் ராமாயணமே அல்ல, அது ஒரு இடைச்செருகல் என்கிற போது அதில் வருகிற சமூக வதம் மட்டும் எப்படி ராமர் காலத்தில் நடந்ததாக இருக்க முடியும்? ராமரின் அடையாளமே வில்தான். அப்படி இருக்க சமூகனை வில்லால் வீழ்த்தாமல் வாளால் ராமர் வீழ்த்தினார் என்று வந்திருப்பதில் இருந்தே இது ராமாயணமே இல்லை என்பது தெளிவாகிறது. வால்மீகியும் சொல்லாத, கம்பனும் பாடாத ஒரு பகுதியை தோண்டி எடுத்து ராமாயணத்தில் இருப்பதாக கூறி வன்னியரசு திரிபு செய்வது ஹிந்து எதிர்ப்பு அரசியலுக்காக. ராமரை எதிர்ப்பவர்கள் ஆட்சியில் நடக்கும் அநியாயங்களுக்கு ராமர் என்ன செய்வார்? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் நடந்து வரும் ஆணவ படுகொலைகளுக்கு ஸ்ரீ ராமபிரானே காரணம் என்றும், ஆணவ படுகொலைகளுக்கான கருத்தியல் ராமாயணத்தில் தொடங்குகிறது என்றும் வன்னியரசு கூறியிருக்கிறார். சென்னை கவிக்கோ மன்றத்தில் தமிழ்நாடு அரசு ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்த தனிச்சட்டம் இயற்ற வலியுறுத்தி ஆகஸ்ட் 24 நடந்த கருத்தரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு உரையாற்றினார். அப்போது அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். ராமனின் மாளிகைக்கு வெளியிலே ஒரு பார்ப்பனர் இறந்து போன தன்னுடைய குழந்தையை வைத்துக் கொண்டு, ராமா, உன்னுடைய ஆட்சி கெட்டு போய் விட்டது என்று ராமனை பார்த்து கூறுகிறார். நடந்தது என்ன என்று ராமர் கேட்க, தர்மம் மாறி மோசமான செயல்கள் நடைபெறுகின்றன, நீங்கள் காட்டில் போய் பாருங்கள் என்கிறார் அந்த பார்ப்பனர். ராமர் குதிரையில் ஏறி காடுகளில் சுற்றுகிறார். அங்கு மரக்கிளையில் தலைகீழாக ஒருவன் தொங்கிக் கொண்டிருக்கிறான். அவனிடம் ராமர் கேட்கிறார், நீ யார், என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று. அதற்கு அவன், நான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்கிறான். உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கிறார். அதற்கு அவன் சம்பூகன் என்கிறான். உன்னுடைய ஜாதி என்னவென்று கேட்கிறார். அதற்கு அவன் வேட்டுவ சமூகம், அதாவது பழங்குடி சமூகம் என்று சொல்லுகிறார். அதற்கு ராமன், கீழ்சாதிக்காரனான நீ ஜாதி மாதிரி எப்படி இந்த தர்மத்தை செய்ய முடியும்? அந்தந்த ஜாதிக்கென்று ஒரு தர்மம் இருக்கிறது, நீ ஜாதி மாதிரி எப்படி தவம் செய்ய முடியும் என்று கூறி வாளெடுத்து அவன் தலையை வெட்டி வீழ்த்துகிறார். அந்த இரத்தம் இறந்த குழந்தை மீது பட்டு தெரிக்க அந்த குழந்தை உயிர் பெற்றதாக கதையிலே சொல்லப்படுகிறது. ராமன் கீழ்சாதிக்காரனாக நீ எப்படி ஜாதி மாதிரி எப்படி இந்த தர்மத்தை செய்ய முடியும்? அந்தந்த சாதிக்கென்று ஒரு தர்மம் இருக்கின்றது, நீ ஜாதி மாதிரி இந்த தர்மத்தை எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி வாள் எடுத்து அவனுடைய தலையை வெட்டி படுகொலை செய்கிறான். அந்த ரத்தம் அந்த குழந்தைக்கு தெரித்த பிறகு அந்த குழந்தை உயிர்ப்பித்ததாக அந்த கதையிலே சொல்லப்படுகின்றது. ஜாதி மாதிரி திருமணம் செய்தாலோ, ஜாதி மாதிரி தவம் செய்தாலோ படுகொலை செய்ய வேண்டும் என்று ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்து தர்மம், இதுதான் சனாதனம். சாதி மாறி திருமணம் செய்தாலோ அல்லது சாதி மாறி இந்த மாதிரி தவம் செய்தாலோ படுகொலை செய்ய வேண்டும் என்று ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்து தர்மம், அதுதான் சனாதனம். ஆணவ கொலைகளுக்கு பின்னால் ஒரு கோட்பாடு இருக்கிறது, அதுதான் சனாதன கோட்பாடு, வர்ணாசிரம கோட்பாடு. அந்த கோட்பாட்டை நாம் அழிக்க வேண்டும். அதைத்தான் அம்பேத்கர் சொன்னார். எனவே இந்து மதம் அழிக்கப்பட வேண்டும். இந்த கொலைகளுக்கு பின்னாடி, இந்த ஆணவ படுகொலைக்கு பின்னாடி ஒரு கோட்பாடு இருக்கின்றது. அந்த கோட்பாடு தான் சனாதன கோட்பாடு, அந்த கோட்பாடு தான் வர்ணாசிரம கோட்பாடு. அந்த கோட்பாட்டை நாம் அழித்தொழிக்க வேண்டும். அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், இந்து மதம் அழிக்கப்பட வேண்டிய மதம். ராமர் பார்ப்பனர் அல்ல, ஆனால் பார்ப்பனர்களுக்காக கொலை செய்கிறார். மருத்துவர் ராமதாஸ் பார்ப்பனர் அல்ல, ஆனால் பார்ப்பனருடைய இந்த கருத்தியலுக்காக படுகொலை செய்கிறார், படுகொலை செய்ய தூண்டுகிறார். ராமனும் ஒன்றுதான், ராமதாசும் ஒன்றுதான், நான் கருத்தியல் ரீதியாக சொல்லுகிறேன் என்று வன்னியரசு பேசினார். ராமன் பார்ப்பனர் அல்ல, ஆனால் பார்ப்பனர்களுக்காக அந்த படுகொலை செய்கிறார். ராமதாஸ் பார்ப்பனர் அல்ல, ஆனால் பார்ப்பனர்களுடைய இந்த கருத்தியலுக்காக ஒரு படுகொலை செய்கிறார், படுகொலை செய்ய தூண்டுகிறார். ரெண்டும் ஒன்றுதான், ராமனும் ஒன்றுதான், ராமதாசும் ஒன்றுதான். நான் கருத்தியல் ரீதியா சொல்றேன். நான் வன்னியரசுவின் கருத்துகளுக்கு கடும் எதிர்வினையாற்றினார் தமிழிசை சவுந்தரராஜன். மருதமலையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் தமிழிசை என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். ராமர் குறித்து வன்னியரசு பேசியதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். பிராமணர்களுக்காக ராமன் ஒரு பழங்குடியினரை கொன்றதாக வன்னியரசு சொல்லுகிறார். ராமபிரான் பழங்குடியின பெண்ணான சபரி கடித்து கொடுத்த பழத்தை வாங்கி உண்டவர், வானரமான அனுமனுடன் நின்றவர், விபீஷ்ணனுக்கு உதவி செய்தவர், சமதர்மத்தை உடையவர், சமூக நீதியை காத்தவர்.
ராமன் சபரிக்கு பழம் கொடுத்த பழத்தை பழங்குடி பெண்ணவ வானர இயக்கத்தை சேர்ந்த அனுமனுக்கு ஒரு கூட இருந்தாரு, விபீஷணனுக்கு உதவி செஞ்சாரு. ஆக ஒரு சமதர்ம தர்மத்தை உடையவன் ராமன், சமூக நீதியை காப்பாற்றிய தலைவன் ராமன். ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் ராஜஸ்தானில் உள்ளது. உத்தரப்பிரதேசத்திலும் ஹரியானாவிலும் சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்க சட்டமே உள்ளது. அப்படி இருக்க ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டத்தை திமுக அரசு கொண்டு வராதது ஏன்? உங்க ஆட்சி அதுக்கு சட்டம் ஏன் கொண்டு வரல? சட்டம் கொண்டு வர்றதுக்கு ராஜஸ்தான்ல சட்டம் இருக்கு. யூபி ஹரியானால ஆணவ கொலை நடந்ததுன்னா ஃபாஸ்ட் கோர்ட் ஸ்பெஷலா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்ன்ற சட்டம் இருக்கு. ஆனா நீங்க ஆளுகின்ற ஒரு மாநிலத்துல அங்க இளைஞர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், அங்க போய் கூட பார்க்க உங்களால முடியாது. ஆனா ஆணவ கொலைக்கு ராமன் காரணம், இந்து தர்ம காரணம்னு என்ன ஆணவத்தோடு பேசுகிறீர்கள்? முதலில் ஆணவ கொலையை தடுக்குமாறு கோரி ஸ்டாலினுக்கு எதிராக போராட்டம் நடத்துங்கள். கூட்டணிக்காக கூளை கும்பிடு போட்டு உட்கார்ந்து இருக்காதீர்கள். ஆணவ கொலைகளுக்கு மாநில அரசின் அஜாக்கிரதையும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் ஸ்டாலின் ஆட்சியும் தான் காரணம். ஆணவ கொலை தடுக்கிறதுக்கு உங்க ஸ்டாலின் போய் போராட்டம் நடத்துங்க. கூட்டணிக்காக கூளை கும்பிடு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்காதுங்க. முற்றிலுமாக ஆணவ கொலை நடப்பதற்கு இந்த மாநில அரசின் அஜாக்கிரதை தான் காரணம், சட்ட ஒழுங்கு தான் காரணம், ஆணவ கொலைக்கு ஸ்டாலின் அரசு தான் காரணம். இதை அழுத்தி சொல்லுவேன். என்னைக்கோ உள்ள ராமன் காரணமா, ஸ்டாலின் காரணம் இல்லையா? ஆணவ கொலைகளை தடுக்க துப்பில்லாமல் அந்த ரத்தத்தில் ஆட்சி நடத்தி கொண்டு ராமனை நிந்திக்கிறார்கள். ஸ்டாலின் அரசுக்கு ஆணவ கொலைகளை தடுக்க துப்பில்லை. அந்த கொலைகளுக்கு காரணம் ராமபிரானா, சனாதன தர்மமா என்று ஆவேசமாக கேட்டார் தமிழிசை. ஸ்டாலின் அரசுக்கு ஆணவ கொலைகளை தடுக்க துப்பில்ல, அதை வச்சுக்கிட்டு நீங்க ராமனை ஆணவ கொலையை தடுக்க முடியாதது காரணம், ஆணவ கொலைக்கு காரணம் சனாதன தர்மமா ராமனா? ராமனை கும்பிடுபவர்களின் ஒரு ஓட்டு கூட இண்டி கூட்டணிக்கு விழக்கூடாது என்றும் தமிழிசை கேட்டுக்கொண்டார். ஒரு ஓட்டு கூட இந்த இண்டி கூட்டணிக்கு விழக்கூடாது நான் சொல்றேன். ராமனை கும்பிடுபவர்கள், இந்து தர்மத்தை போற்றுபவர்கள் ஒரு ஓட்டு கூட விழக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நான் கோரிக்கையாகவே வைக்கிறேங்க. இனி வன்னியரசு சொல்லுகிற சம்பூகன் வதம் என்கிற கதைக்கு வருவோம். ராமாயணத்தில் அந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதா, அவர் சொல்வது உண்மையா என்பது குறித்து அலசுவோம். சம்பூக வதம் என்பது என்ன? ஸ்ரீ ராமபிரான் ஆண்டு கொண்டிருந்த போது ஒரு அந்தணனின் மகன் இறந்து விடுகிறான். அகால மரணம் அடைந்த அந்த சிறுவனின் தந்தை ராமபிரானிடம் சென்று, ஒரு செங்கோல் மன்னனின் ஆட்சியில் பிராமணன் அகால மரணம் அடைவதில்லை, நீதான் என் மகன் உயிரை திருப்பி தர வேண்டும் என்று முறையிட்டு புலம்புகிறார். எதனால் இப்படி நடந்தது என்று ராமபிரான் சிந்தித்துக் கொண்டிருந்த போது நாரதர் அங்கே வருகிறார். அவர் தாழ்ந்த குலத்தில் பிறந்த சம்பூகன் என்பவன் தலைகீழாய் தொங்கி தவம் செய்து கொண்டிருக்கிறான். அந்தன பாலகன் அகால மரணத்துக்கு இதுவே காரணம் என்று கூறிவிட்டு செல்லுகிறார். இதைத் தொடர்ந்து சம்பூகனை தேடும் ராமர் சைவலம் எனும் மலைச்சாரலில் தலைகீழாய் தொங்கிக் கொண்டு தவம் புரியும் சம்பூகனை கண்டு வாளால் சிரச்சேதம் செய்து வதம் செய்கிறார். இதைத் தொடர்ந்து அந்த அந்தணன் மகன் உயிர் பெறுகிறார். இதுதான் கதை. முதலில் இந்த புனைவு ராமாயணத்தின் உத்தரகாண்டத்தில் வருகிறது. வால்மீகி இயற்றிய மூல ராமாயணத்தில் உத்தரகாண்டம் என்கிற பகுதியே கிடையாது. அதனால்தான் கதா காலட்சேபத்தில் கூட உத்தரகாண்டம் சொல்லப்படுவது கிடையாது. உத்தரகாண்டம் என்பது பிற்காலத்தில் ஏற்பட்ட இடைச்செருகலாகும். உத்தரகாண்டத்தில் வரும் தகவல்களும் சரி, அதில் கையாளப்பட்டிருக்கிற மொழியும் சரி, சித்தரிப்புகளும் சரி, வால்மீகி காலத்துக்கு மிக மிக பிந்தியவையாகும். சம்பூகன் வதம் கூட ராமனின் வாளால் நேர்ந்ததாக உத்தரகாண்டம் கூறுகிறது. ராமபிரான் நிகழ்த்திய அத்தனை வதங்களும் வில்லால் நிகழ்ந்தவை. ராமன் என்றவுடன் நினைவுக்கு வருவது வில்லும் அம்பும் தான். ராமர் குறித்து சான்றோர்கள் ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் என்றுதான் சொல்லுவார்கள். ராமரின் அடையாளமே வில்தான். அப்படி இருக்க சம்பூகனை வில்லால் வீழ்த்தாமல் வாளால் ராமர் வீழ்த்தினார் என்று வந்திருப்பதிலிருந்தே மூல ராமாயணத்திலிருந்து இந்த பகுதி எவ்வளவு தூரம் விலகிச் செல்கிறது என்பதை உணர முடியும். சம்பூகனை வீழ்த்த ராமர் வில்லை பயன்படுத்தவில்லை என்பதிலிருந்தே இது ராமாயணமே இல்லை என்பது தெளிவாகிறது. வால்மீகி ராமாயணத்தின் வழிநூலாகிய கம்பராமாயணத்திலும் உத்தரகாண்டம் கிடையாது. பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என 6 காண்டங்களை பாடிய கவி சக்கரவர்த்தி கம்பர் உத்தரகாண்டத்தை பாடவில்லை. காரணம், மூல ராமாயணத்தில் உத்தரகாண்டம் என்கிற பகுதியே இல்லை.
எனவே அதில் இடம்பெறுகிற சமூக வதமும் ராமாயணத்தின் ஒரு பகுதி கிடையாது. வால்மீகியும் சொல்லாத, கம்பனும் பாடாத ஒரு பகுதியை தோண்டி எடுத்து ராமாயணத்தில் இருப்பதாக கூறி வன்னியரசு திரிபு செய்வது ஹிந்து எதிர்ப்பு அரசியலுக்காக. இங்கு இன்னொன்றை சொல்லியாக வேண்டும். கொல்கத்தா ஏசியாட்டிக் சொசைட்டி நூலகத்தில் 2015ஆம் ஆண்டு வடமொழி அறிஞர்கள் 6ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சம்ஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ராமாயண ஓலைச்சுவடி தொகுப்பை கண்டுபிடித்தார்கள். அந்த ஓலைச்சுவடி கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வரை கிமு 4ஆம் நூற்றாண்டில் உருவான வால்மீகி ராமாயணத்துக்கு அடுத்தபடி மிக பழமையான ராமாயணமாக 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கம்பராமாயணம் கருதப்பட்டு வந்தது. ஆனால் கம்பனுக்கு 6 நூற்றாண்டுகளுக்கு முன்பே மற்றொரு ராமாயண பிரதி வடமொழியிலேயே இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் முக்கிய விஷயம் என்னவென்றால், கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வடமொழி ராமாயண ஓலைச்சுவடியிலும் உத்தரகாண்டம் கிடையாது. இதன் மூலம் உத்தரகாண்டம் ராமாயணத்தின் பகுதி அல்ல என்பதும் அது ஒரு இடைச்செருகல் என்பதும் தெளிவாகிறது. உத்தரகாண்டம் ஒரிஜினல் ராமாயணமே அல்ல, அது ஒரு இடைச்செருகல் என்கிற போது அதில் வருகிற சமூக வதம் மட்டும் எப்படி ராமர் காலத்தில் நடந்ததாக இருக்க முடியும்? இனி ஸ்ரீ ராமரின் காலத்தில் சாதி கொடுமை இருந்ததா என்பது குறித்தும் அலசுவோம். ஒன்று, ஸ்ரீ ராமரின் சமகாலத்தவர் என்று கருதப்படுகிற வால்மீகியே ஒரு வழிப்பறி கொள்ளையராக இருந்தவர்தான். ரத்னாகர் என்கிற இயற்பெயருடன் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த அவர் ஒரு நாள் நாரத முனிவரிடம் திருட முயன்றார். அப்போது நாரத முனிவர் அறிவுரை கூற தவம் மேற்கொள்ளுகிறார். பல்லாண்டுகள் கழித்து தவச்சீலராக ரிஷியாக வெளிப்படுகிறார். அவரே வால்மீகி என்று அழைக்கப்பட்டார். இது வரலாறு. 4ஆம் வர்ணத்தைச் சேர்ந்தவர் என்பதாலேயே தவம் செய்த சம்பூகன் வெட்டி வீழ்த்தப்பட்டான் என்றால், திருடராயிருந்த ரத்னாகர் தவம் செய்து மகரிஷியாக உயர ராமர் காலத்து சமுதாயம் அனுமதித்ததே, அது எப்படி? 2, நாரதர் கூறித்தான் சம்பூகனை ராமர் கொன்றார் என்றால், திருடரான வால்மீகியை தவம் செய்யுமாறு நாரதரை ஆற்றுப்படுத்தியது எவ்வாறு? 3, இன்றைக்கும் ராமாயணம் பாராயணம் செய்யும் போது முதலில் வால்மீகியை வணங்கிவிட்டே தொடங்குகிறார்கள். வந்தே வால்மீகி கோகிலம் என்று கூறிவிட்டுத்தான் தொடங்குகிறார்கள். அதற்கு வால்மீகி எனும் குயிலுக்கு நமஸ்காரம் என்று பொருள். ஒரு காலத்தில் திருடனாக இருந்தவருக்கு இன்று வரை இத்தனை மரியாதை கொடுக்கப்படுகிறதே, அது எப்படி சாத்தியம்? தாழ்ந்த சமூகத்தை சார்ந்தவன் என்பதால் சம்பூகன் கொல்லப்பட்டான் என்று வாதிட்டால், ராமபிரானால் கொல்லப்பட்ட ராவணன் பிராமண சமூகத்தை சார்ந்தவன், உயர்குலத்தவன் ஆயிற்றே, அவனை ஏன் வதம் செய்ய வேண்டும்? ராவணன் பிறப்பால் பிராமணன், விஸ்ரவஸ் எனும் ரிஷியின் மைந்தன். அதனால்தான் பிராமணனை கொன்றதால் ஏற்படும் பிரம்மஹத்தி தோஷத்தை போக்க ராமேஸ்வரத்தில் உள்ள சிவலிங்கத்தை ஸ்ரீராமர் வழிபட்டு யாகம் செய்ததாக ராமாயணம் கூறுகிறது. அதனால்தான் அந்த சிவலிங்கத்துக்கு ராமநாத சுவாமி என்று பெயர் வந்தது. 5, ஸ்ரீராமர் ஜாதி வேதம் பார்க்க கூடியவர் என்றால், ஒரு சாதாரண வேடனாகிய குகனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டது எப்படி? குகனை கட்டி தழுவி குகனோடு ஐவரானோ என்று அவர் சொல்லி இருக்க முடியுமா? 6, பழங்குடியின மூதாட்டியான சபரி பக்தி வேலிட்டில் கடித்து தந்த கனிகளை முகம் சுளிக்காமல் பெற்று உண்ட ராமன் சாதி வேதம் பார்த்தவரா? இவற்றிலிருந்தே சமூக மதத்தை முன்வைத்து இன்று கிளப்பி விடப்பட்டிருப்பவை அனைத்தும் அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட புழுகு மூட்டைகள் என்பதை தெளிவாக உணர முடியும். ராமரை எதிர்ப்பவர்கள் ஆட்சியில் நடக்கும் அநியாயங்களுக்கு ராமர் என்ன செய்வார்? நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.